ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பேக் சூன். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா யூஏஇயில் அபுதாபிங்கிற சிட்டியில் தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி இந்த அபுதாபியில் நம்ம சன் டவர் கீழே தான் இருக்கோம். இங்கேருந்து ஷேக் ஜாயத் மாஸ்க்குங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அபுதாபியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. டுவோர்ட் தி ஷேக் ஜாயத் கிராண்ட் மாஸ்க்கு போயிட்டுருக்கோம். எஸ்பெஷலி நம்ம இப்போ காரில் போகிறதுனால மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம அந்த ஷேக் ஜாயத் மாஸ்க் போயிடலாம். இதே மாதிரி நீங்கள் அபுதாபியில் பஸ் டெர்மினலேருந்து கூட நீங்கள் வந்து ஷேக் ஜாயத் மாஸ்க்கு டேரெக்டாக ஒரு பஸ் இருக்குது. ஒரு 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லோரும் துபாய்க்கு வரவங்க, அபுதாபி யூஏ வரவங்க எல்லாருமே டூரிஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் பண்ண ஒரு பிளேஸ் தான் ஷேக் ஜாயத் கிராண்ட் மாஸ்க்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இதுதான் யூஏஇலே ஒரு லார்ஜஸ்ட்டு நீங்கள் பெரிய ஒரு மாஸ்க்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஷேக் ஜாயத்துங்கிற ஒரு பிரசிடெண்ட்டு தான், இந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட் தான் இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். பட் பாதி வழியில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதே அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க மகன் அவர் தான் இந்த ஷேக் ஜாயத் மாஸ்க்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அதனால் அவருடைய நேமே இந்த மாஸ்க்குக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஷேக் ஜாயத் மாஸ்க் உள்ளே வரும்போது கேட் நம்பர் ஐ திங்க் 4 கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது கேட் நம்பர் 6க்கு நம்ம போகணும். அதனால் வேறு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம போக வேண்டிய கேட் வந்து கேட் நம்பர் 6. ஸோ அது வழியாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு பெரிய டோம் இருக்கும். எஸ்பெஷலி இந்த மால் வழியாக போய் தான் நம்ம வந்து ஷேக் ஜாயத் மாஸ்க்குள்ள நம்ம போக முடியும். இந்த ஷேக் ஜாயத் மாஸ்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு வெள்ளையர்னு ஒரு பெரிய மார்பிள், ஒயிட் மார்பிளில் செஞ்ச ஒரு பெரிய மாஸ்க்கு. எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கேட் நம்பர் 6 வந்தாச்சு. கேட் நம்பர் 6 வழியாக தான் இப்போ நம்ம ஷேக் ஜாயத் மாஸ்க்குள்ளே போகிறோம். பார்க்குறதுக்கே கண்கூடான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மக்கள் எல்லாருமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே இந்த மாஸ்க்குக்கு. இப்போ இருக்க நம்ம இந்த பகுதி தான் என்ட்ரன்ஸ் டு த மாஸ்க்கு. ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம எஸ்கலேட்டரில் கீழே இறங்கணும். அண்டரில் வந்து பேஸ்மெண்ட்டில் தான் வந்து நமக்கு மால்ஸ் அண்டு ஃபுட் கோர்ட்டு எல்லாமே இருக்குது, செக்யூரிட்டி செக் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இந்த பிளேஸ் தான், இந்த ஃபுட் ஏரியாவுக்கு தாண்டினோடனே நமக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம நேம் கொடுத்து நம்ம இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு QR கோட் கிடைக்கும். இந்த QR கோடை செக்யூரிட்டி செக்கில் கொடுத்துட்டு நம்ம செக்யூரிட்டி செக் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அதுக்கான ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆக்டிவ் ஏதாவது கையை அசைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே போகும்போதே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸ்பெஷலி நம்ம இந்த மாஸ்க்கு உள்ளே வரணுன்னா ஒரு 600-700 மீட்டர்ஸ் நம்ம வாக் பண்ணணும். அது இல்லாமல் அங்கே வந்து ஷட்டல்ஸ் அவைலபிள். நீங்கள் வந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதாங்க ஷேக் ஜாயத் மாஸ்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு பவ்யமான ஒரு ஒயிட் மார்பிளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, ரொம்ப கலர்ஸ் எதுவுமே இல்லாமல். இது எஸ்பெஷலி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்தியன்ஸ், அராப்ஸ், இஜிப்தியன்ஸ், இட்டாலி அண்ட் டர்க்கிஷ், ஸோ மெனி கண்ட்ரியோட இன்ஜினியர்ஸ் தான் இது எல்லாமே டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க.
ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாஸ்க் முன்னாடி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஈச்ச மரம், அந்த ஸ்பெஷலி இந்த டேட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய ஒரு அராபோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷேக் ஜாயத் மாஸ்க் வந்து ரொம்ப அமைஞ்சிருக்கு. இந்த ஷேக் ஜாயத் மாஸ்க் பாருங்கள், ஒயிட் கலர் ஒரு மார்பிள் கல்லால் அழகாக கட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே அதில் பதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 1000 வருஷம் ஆனாலும் இது ஃபேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட் மாடல், கோல்ட் கலர் பெயிண்ட்ஸு, ஒரிஜினல் கோல்ட் கலர் பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேக் ஜாயத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லார்ஜஸ்ட்டு மாஸ்க் இன் UAE. அதுதான் இதனுடைய ரொம்ப பெருமை. அதனால தான் மக்கள் கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 40,000 ஒர்ஷிப் வந்து நடக்கிற கெப்பாசிட்டி இந்த மாஸ்க்குக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லாமல் நான் முஸ்லீம்ஸ் எல்லாமே இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு அப்படின்ட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பிக்சரைசேஷன் பண்ணுறாங்க. இதனுடைய சீலிங் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சீலிங்கில் வந்து ஸ்டோனை பதிச்சிருக்காங்க கட் பண்ணி. ஸோ அவ்வளோ மைன்யூட்டான ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பெட்டுங்க, நீங்கள் உலகத்தில் இந்த கார்பெட்டை எந்த இடத்துலையும் பார்த்துருக்க முடியாது, எந்த மாஸ்க்லேயும் பார்த்துருக்க முடியாது. ஸ்பெஷலி இன் ஷேக் ஜாயத் மாஸ்கில் தான் இந்த மாதிரி கார்பெட் அவைலபிள். இந்த மாதிரியான லைட்ஸு அண்டு சீலிங்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. சூப்பர். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா மார்னிங் 9 to 10க்கு வந்து என்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க. ஈவினிங் ஒரு அப் டு 5 o'clock வரைக்கும் என்ட்ரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ என்ட்ரி தாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். ப்ளஸ் இங்கேயே ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்கனால நீங்கள் ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், இப்போ ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ அந்த அராப் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ண முடியும். சில பேர் வந்து நான் தொழுதுட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாங்களே. இங்கே பாருங்கள், ஒரு க்யூட்டான ரொபாட்டிக் எல்லாருக்குமே வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. ஸோ அந்த ரொபாட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தேடி தேடி போயிட்டு
வாட்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது ஒரு பார்க்காத ஒரு விஷயம். சில ஏர்போர்ட்டில் க்ளீனிங் ரொபாட்டிக் பார்த்துருப்பீங்க, இங்கே வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ரொபாட்டிக் தான் இங்கே இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கிட்ட வந்தோடனே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம் இனிஷியேட்டட். எஸ்பெஷலி இந்த மாஸ்கில் உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட், ஃப்ரீ பார்க்கிங், ஸோ எதுவுமே இங்கே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 2 hours டைம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். ஸோ half day இஸ் எனஃப் ஃபார் டு விசிட் அபுதாபியோட கிராண்ட் மாஸ்கருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் நல்லாயிருக்கும். இங்கேருந்து இன்னும் நிறையா டூரிசம் பிளேஸ் அபுதாபியில் அவைலபிள் இருக்குது. நாட் ஓன்லி இன் துபாய். ஸோ அபுதாபியும் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் இருக்குது. இந்த மாதிரி மாஸ்க்கை விசிட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி டே அப்படி தான் இருக்கும் இந்த மாஸ்க் மாதிரி. பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் 5 o'clock. ஸோ அந்த சன்செட்டை பார்க்கணுன்னு நினச்சோம், பார்த்தாச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம திருப்பி ஷட்டல் எடுத்துகிட்டு இங்கே மெயின் ஆஃபீஸ் செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஷட்டல் முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாஸ்கெல்லாம் வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்பெஷலி நீங்கள் இங்கே ஃபுட் கோர்ட்டை யூஸ் பண்ணலாம். ஃபுட் கோர்ட்டில் தேவையான டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் குசின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸு அது மாதிரிலாம் இது பண்ணலாம். ஷாப்பிங்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து யூஏயோட எபிசோடில் இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வருங்க யூஏஏ பற்றி, துபாய் அண்ட் அபுதாபி, ஷார்ஜா எல்லாமே. கீப் ஸ்டே டியூன். Bye from Travel Back Soon. Thank you so much. Bye. See you.